ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் அமுதா. என்னோடய சேனல் நேம் அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வில்லேஜ் சைட்லாம் வைக்கிறவங்கள அந்த மாதிரி இருக்க மீன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். மண் சட்டியிலே வந்து இந்த மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்பும் மாங்காவும் போட்டு தான் நான் இதை செய்து காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறது சொல்கிறேன். இது வந்து கருவடவம்னு சொல்லுவாங்க, வெங்காய வடவம். அது கொஞ்சம் தாளிக்க எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து வெந்தயம் தான் வந்து உங்களுக்கு மீன் குழம்பு வைக்கும்போது வெந்தயம் தாளித்தா தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள், அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் 1/2 கிலோ மீன். இதுக்கு நான் ஒரு 3 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸு. அப்புறம் கொஞ்சம் பூண்டு, ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்திருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஃபிஷ்ஷு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி, உள்ளே இருக்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி உங்களுக்கு ஒரு கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு சட்டி, அதில் தான் நம்ம வைக்க போகிறோம். இதை எப்படி பண்ணுறது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நம்ம போடக்கூடாது, கொஞ்சம் ஆட்ட உரலில் தட்டி தான் போடணும். அதே மாதிரி பூண்டையும் கொஞ்சம் நசுக்கி போட்டால் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டும் தட்டி எடுத்துகிட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டோம்னா மல்லித்தூள், தனியாக அரைச்சி வச்சுருக்க மல்லித்தூள். நான் எப்போவுமே இந்த மீன் குழம்புக்கு வந்து தனித்தனியாக தான் போடுவேன். சில பேர் ஒன்றா அரைச்சி வச்சுருந்தாங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம். நான் வந்து இப்போ வைக்கிறது வந்து தஞ்சாவூர் ஸ்டைல் மீன் குழம்பு தான் நான் வச்சு காமிக்க போகிறேன். மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கரைச்சிட்டு இப்போ எப்படி தாளிக்குங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு சட்டி வச்சுட்டேன். அந்த சட்டியில் செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெயில் மீன் குழம்பு வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஊர் சைடெலாம் விளக்கெண்ணெயில் கூட வைப்பாங்க. இப்போ நம்ம அங்கே விளக்கெண்ணெய்லாம் நம்ம யூஸ் பண்ணாததுனால நான் செக்கு எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சட்டி வைக்கும்போது வெறும் எண்ணெய் சட்டியாக வைக்கக்கூடாது, அதில் எண்ணெயை ஊற்றி தான் வைக்கணும். அது மாதிரி வச்சா தான் பானை ஒன்றாகாது. வெறும் சட்டியாக வடித்தா வெடிச்சு போயிடும். பிகினர்ஸ்காண்டி சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வெந்தயம், கருவடவை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் ஓரளவு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அந்த கருவடவம் போட்டு தாளிச்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம வில்லேஜ் சைட் செய்கிறதுனால இந்த கரண்டி கூட நான் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுறேன், கொட்டாங்கச்சியில் செய்தது. இப்போ வெந்தயம் வந்து ஓரளவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் வந்து கருவடவத்தை ஆட் பண்ணிட்டேன். மீன் குழம்பெல்லாம் சட்டியில் வைக்கும்போது தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வைக்கிற குழம்பு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கூழ் அந்த மாதிரி மார்னிங் செய்துட்டு மீன் குழம்பு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வச்சுருக்கிறது வந்து கெண்டை மீன், ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு கிடச்சிது, அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி செதைச்சிக்கோங்க. ஒரு சின்ன ஆட்டோ உரல் இருக்கும்ல, அதில் 1-2 தட்டிக்கோங்க. அதே மாதிரி பூண்டை கூட இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரி போடும்போது இந்த மீன் குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் தனி கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போது கருவடகம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வெங்காயத்தை நான் போட்டு
அதையும் நல்லா சாட்டே பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா மீன் குழம்புக்கு வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வதங்கிட்டு அதிலே பூண்டையும் போட்டுடலாம். இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் லைட்டாக இந்த வெங்காயமும் பூண்டும் வதங்கிறதுக்கு ஒரு பீன்ச்சு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போயே இங்கே மண் சட்டி வாசனை நல்லாவே அடிக்குது. சட்டியை அது மாதிரி பழக்கிட்டு நல்லா மீன் குழம்பு வைக்கிற மாதிரி பழக்கின சட்டி தான் இது. புது சட்டினா மண்பானை வாசனை வரும். அதை பழக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மீன் குழம்பு வைக்கணும். இல்லைன்னா மண் வாசனை மீன் குழம்பு வரும். அதனால் நல்லா பழக்கிடணும். கஞ்சி தண்ணியை ஊற்றி இந்த சட்டி பானையை பழக்கினிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு 2-3 தடவை பழக்கினிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு வைக்க அந்த சட்டி தயாராகிடும். இப்போ இது கொஞ்சம் வதங்கினோன்னே எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே மீன் குழம்புக்கு வந்து கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். சில பேர் தக்காளி வந்து சென்னை சைட்லலாம் நல்லா அரைச்சி போடுறாங்க. அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போடும்போது இது மாதிரி போட்டால் தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவடகம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா தாளிச்சிடலாம். இதை தாளிச்சதில் நல்லா வதக்கிட்டுருக்கோம். லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். அதனால் தக்காளியும் நல்லா வதங்கிடும். இன்றைக்கி நான் வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெண்டுமே செய்து காமிக்கலான்னு இருக்கேன். லேசாக மூடி போட்டுட்டு வதக்கிட்டு திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளி, மிளகாத்தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். புளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டிருந்தேன். அதை நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா மீனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு 2 நிமிஷம் மீனை போட்டுட்டு அந்த தண்ணியை இதில் ஊற்றிருக்கேன். அப்போ தான் அந்த மீன் குழம்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் அந்த குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் மீனை போட்டு ஒரு 2 நிமிஷம் அதில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டுட்டு கொதிச்சுட்டு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் மாங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 பீஸ் மாங்காய் போட்டிருக்கேன். அப்புறம் ஃபிஷ்ஷு ஆட் பண்ணிடுறேன். இது வந்து கெண்டை ஃபிஷ்ஷு. ஒரே இடத்துல போடாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. மீன் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் மீன் வறுக்கிறது காமிக்க போகிறேன். அது என்னென்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக இந்த மீன் குழம்பையே ஆட் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா இதில் புளியெலாம் போட்டிருக்கோம்ல, இதில் வந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது மீன் வறுவல் வந்து அது ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தடவிட்டு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ மணக்க மணக்க உங்களுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷையும் உங்களுக்கு எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ மீனை வந்து நல்லா மசாலா தடவி வச்சுட்டேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மீன் குழம்பு அதில் ஊற்றி அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நான் அந்த சின்ன கடாய் வச்சுருக்கேன், இதில் போட்டு பொரிக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கும் நான் நாட்டு நல்லெண்ணெய் தான், செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரை பண்ணி எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் திருப்பிட்டேன். இன்னொரு பக்கமும் ஃப்ரை ஆனோன்னா எடுத்துட வேண்டியதான். ஒரு சின்ன தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னா மேலேயும் நல்லா வெந்துடும், கிறிஸ்பாகிடும். நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். நல்லா தலவாழை இலை போட்டு அப்படி தான் நான் இதை சர்வ் பண்ணணுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து இலையை கிடைக்காததுனால நான் என்கிட்ட இருக்கிற பிளேட்லேயே வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்குது இலை கிடைக்கலன்ட்டு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு செய்து காமிக்க தயாராக இருக்கேன். இந்த மீன் குழம்பு மாங்காவும் இதுவும் வச்சு நீங்கள் இந்த மாதிரி தஞ்சாவூர் சைடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.